வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போதுமே தனித்துவமாக யூனிக்கா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஷேர் மார்க்கெட்லயும் அந்த மாதிரி யூனிக்கான ஷேர்ஸ்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருப்பாங்க. இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் யார் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் இருக்கு. காங்க்ளமெண்ட் கம்பெனில யார் ஹையஸ்டா இருக்கிறாங்க, யார் லோயஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் யார் ரொம்ப லோயஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே எல்லாருக்கும் பிடிக்கும். யூனிக்காக இருக்கிறது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி யூனிக்காக இருக்கக்கூடியதை மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. அவங்க தயாரிக்கிற பொருளுக்கோ இல்லை அவங்களுடைய சர்வீசஸ்க்கோ பெரிய லெவலில் காம்படிட்டர்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் மோனோபோலி ஸ்டாக்ஸ். எதிரியே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி மோனோபோலி ஸ்டாக்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இருக்காங்க. அதில் செலக்டிவாக சில மோனோபோலி ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். இவங்க என்னென்ன விதத்தில் மோனோபோலியாக இருக்கிறாங்க, எந்த துறையில் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் கிடையாது. காம்படிட்டர்ஸ், முக்கியமாக எதிரிகள் நீங்கள் சொல்ல முடியாது, காம்படிட்டர்ஸ் அவங்க ஜாஸ்தி இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ப்ரொடக்ஷன் இவங்க பார்த்து கவனம் செலுத்தினா போதும். இவங்க மார்க்கெட்டிங் இதெல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனை அதாவது இவங்க அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா இந்த கம்பெனிகள் நல்ல வளர்ச்சியை கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த மோனோபோலி ஸ்டாக்ஸ் வரிசையில் சில கம்பெனிகள் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நமக்கு நன்கு அறிமுகமான ஐஆர்சிடிசி. ஸோ ரயில்வே துறையில் டிக்கெட் புக்கிங் அப்படின்னா இவங்க தான். ஸோ கவர்மெண்ட் செக்டர் கம்பெனியாக இருந்த போதிலும் கூட ஒரு பெரிய ஒரு மோனோபோலியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி என்ன செக்டர் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீசஸ், ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 50,772 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1,314 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35 ஆகும். ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. 2020-21 வாக்கில் அதீத லாபத்தை கொடுத்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர்ல ஐஆர்சிடிசி தான். தற்போது நிறைய உங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின்கள் மற்றும் ஸ்லீப்பிங் வந்தே பாரத், இன்னும் நிறைய மெட்ரோ ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ்லாம் விடும்போது வருமானம் என்பது ஐஆர்சிடிசிக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் கூட திடீரென்று ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ரயில்வே துறையில ஐஆர்சிடிசி நம்ம தாராளமாக சொல்லலாம். இரண்டாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். உங்களுக்கு அந்த ஏவியேஷன் துறையில, டிஃபென்ஸ் துறையிலையும் தடம் பதிர்க்கக்கூடிய ஒரு நவரத்ன கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 2,99,410 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,323 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. மூன்றாவது சிடிஎஸ்எல். தற்போது உங்களுக்கு என்எஸ்டிஎல் வந்திருக்கு, இருந்த போதிலும் சிடிஎஸ்எல் தான் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு டிமெட் அக்கௌண்ட்லாம் ஸ்டோரேஜ் பண்ணப்படுது. இவங்க ஃபினான்ஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வர்றாங்க. மார்க்கெட் கேப் 29,600 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 523 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. நான்காவது கோல் இண்டியா. கோல் இண்டியா மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டர்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிலக்கரி உற்பத்தியில் முதன்மையான நிறுவனம். மார்க்கெட் கேப் 2,65,151 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 34,839 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35 ஆகவும், டெட் 0.09 ஆகவும் இருக்குது. அடுத்ததாக எம்சிஎக்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களுக்கு, எக்ஸ்சேஞ்ச் கூட உங்களுக்கு பிஎஸ்சி என்எஸ்சி 2 இருக்குது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல. பட் இங்கே வரும்போது மெட்டல்ஸ் என்று வரும்போது எம்சிஎக்ஸ் தனித்துவமானது. இவங்களுடைய செக்டர் ஃபினான்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் கேப் 57,016 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 557 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. சமீபத்தில் இவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணப்பட்டது என்பது அறியலாம். அடுத்ததாக நெஸ்லே இந்தியா. எஃப்எம்சிஜி வரிசையில் முதன்மையான நிறுவனம், பழமையான நிறுவனமும் கூட. மார்க்கெட் கேப் 2,51,008 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,631 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 79 ஆகவும், டெட் 0.19 ஆகவும் இருக்கிறாங்க. ஸோ பால் மற்றும் சாக்லேட் போன்ற பொருட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நூடுல்ஸ், இதெல்லாம் ஒரு முன்னணி நிறுவனமாகவும் ஒரு காம்படிட்டர்ஸே இல்லாத நிறுவனமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நெஸ்லேக்கு நம்ம தாராளமாக அந்த இடத்த கொடுக்கலாம் மோனோபோலி ஸ்டாக்ஸ் வரிசையில். அடுத்ததாக கேம்ப்ஸ். இவங்களுடைய செக்டர் ஃபினான்ஸ். கேம்ப்ஸ் கேட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க முன்னணி நிறுவனம். ஐபிஓ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி இருக்கலாம். இவங்களும் ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 17,699 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 441 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42.57, ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. அடுத்ததாக ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ ஜிங்க் வரிசையிலையும் சரி, வெள்ளி உற்பத்தியிலும் சரி
ஒரு முதன்மையான லிஸ்டட் கம்பெனி, ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ். இவங்களுடைய செக்டர் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருவாங்க. மார்க்கெட் கேப் 2,66,723 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10,353 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 77 ஆகவும், டெட் 0.8 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் எப்போதுமே ஒரு தனி இடம் உண்டு. அது முக்கியமாக இப்போது வெள்ளி வந்து உங்களுக்கு விலை ஏறிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பிராஜி இண்டஸ்ட்ரி. இந்த செக்டர் கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்தாலும் கூட எத்தனால் உற்பத்திக்கு இவங்க பெயர் போனவங்க. இவங்க ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ். ஸ்மால் கேப் கம்பெனி 5,600 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 218 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி கெமிக்கல் செக்டர்ஸ் வரிசையில் வர்றாங்க. ஃபெவிகால் இந்த மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ். மார்க்கெட் கேப் 1,52,423 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,099 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 என்ற இடத்துல டெட் 0.02 ஆகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக IEX சொல்லுவோம், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். எலக்ட்ரிசிட்டி வரிசையில் ஒரு தனியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பவர் செக்டர் வரிசையில் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 12,698 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 414 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக கான்கர் லாஜிஸ்டிக்ஸ் வரிசையில் இந்த கம்பெனி ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸாக இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 38,987 கோடியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,259 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டிராக்டர்ஸ் வரிசையில் ஒரு முன்னணி நிறுவனமாக, காம்படிட்டர்ஸ் இல்லாத நிறுவனமாக இருக்கிறாங்க. மோனோபோலி ஸ்டாக்ஸ். ஆட்டோமொபைல் அண்ட் ஆக்சசரிஸ் அதெல்லாம் வருவாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 4,54,373 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,535 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல டெட் 1.57 இடத்துல இருக்கிறாங்க. இறுதியாக ITC. இந்த கம்பெனி ஒரு மோனோபோலி ஸ்டாக், டைவர்சிஃபைட் வரிசையில் இருக்கிறாங்க. இவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் பண்றாங்க, பேப்பர் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோ இந்த கம்பெனி மார்க்கெட் கேப் 4,24,230 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19,926 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49. இந்த கம்பெனி டெட் ஜீரோ டெப்ட் இருக்கிறாங்க. இதை தவிர இன்னும் தனித்துவமான பல நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனிகள் இவங்களுடைய உற்பத்தி மற்றும் சேவை துறையில தனித்துவமாக தெரிகிறாங்க. சோ இந்த கம்பெனிகள் மோனோபோலி ஸ்டாக்ஸாக இருந்த போதிலும் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸையும் வச்சிருக்காங்க. அதன் காரணமாக நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் இந்த மோனோபோலி ஸ்டாக்ஸ் விளங்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.